10 நடைபெற இருக்கும் பரபரப்பான விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல திமுக சார்பில் அன்னியூர் சிவா, என்டிஏ கூட்டணி பாமக சார்பில் சி அன்புமணி, சமீபத்தில் மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கின நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மருத்துவர் அபிநயா என மும்முனை போட்டியாளர்கள் களத்துல இருக்கும் போது அதிமுகவும் தேமுதிகவோ இந்த இடைத்தேர்தல்ல போட்டியிடலன்னு சொல்லிட்டாங்க. பிரதான எதிர்கட்சியான அதிமுக போட்டியிடாதால மக்கள் நல திட்டங்களை செய்யும் ஆளும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தின் மாபெரும் வெற்றி மிக எளிதுன்னு திமுகவினர் மார்த்தட்டி சிலாகிச்சாலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள், இதுவரைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு நேர்ல போய் பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்காதது, விலைவாசின்னு பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை அம்பாய் தொடுத்து களத்துல எதிர்கட்சிகள் முழங்குற தீவிர பிரச்சாரம் திமுக வாக்கு வங்கியை மட்டும் இல்ல அவங்களுடைய வெற்றி மனப்பான்மையும் ஆட்டம் காண வச்சிருக்கு. எங்க நம்ம தோத்துடுவோமோ என்ற பயத்துலதான் அமைச்சர் பொன்முடி தலைமையில 9 அமைச்சர்களும் தொகுதிய கதின்னு சுத்தி வருவதாக அன்புமணி ராமதாஸ் திமுக நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் வெற்றி நிச்சயம் என்ற உறுதியோட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட தீவிர பிரச்சாரமும் களத்துல இருந்து மிஸ் ஆகல. இடைத்தேர்தல் என்றாலே பெரும்பாலும் ஆளும் கட்சிக்கு சாதகமாகவே அமையும் என்பது இதுவரை சந்தித்த பல இடைத்தேர்தல்கள் நமக்கு தெரிவிச்ச வரலாறு. அதனால எந்த சந்தேகமும் இல்லாம இந்த இடைத்தேர்தலையும் ஆளும் கட்சியான திமுகவுக்கே சாதகமாக அமையும் என்று சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல வெற்றி யாருக்குன்னு ஒரு சிறிய ஒப்பீட்டை பார்த்தோம்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பானை சின்னத்துல போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் 72,188 வாக்குகளும், அதிமுக 65,365 வாக்குகளும், பாமக 32,198 வாக்குகள், நாம் தமிழர் 8,352 வாக்குகளும் வாங்கியிருக்காங்க. அதே சமயம் 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுக சார்பில் போட்டியிட்ட மறைந்த புகழேந்தி 93,730 வாக்குகளும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட தமிழ்ச்செல்வன் 84,157 வாக்குகளும் பெற்றதால சுமார் 9,000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் திமுக தன்னுடைய வெற்றி வாய்ப்பை தக்க வச்சிருக்கு. அந்த வகையில இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடாத அதிமுகவுடைய வாக்குகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அதே சமயம் வன்னியர்கள் வாக்குகளை மட்டுமே குறிவைக்காம மற்ற சமூகத்தினுடைய வாக்குகளையும் பெற்றால்தான் வெற்றி உறுதி என்பதையும் மறந்துடக்கூடாது. வன்னியர்கள் நிறைஞ்ச விக்கிரவாண்டி தொகுதியில எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கன்னு நாம் தமிழரும் பாமகவும் அதிமுக தேமுதிக வாக்காளர்கள் கிட்ட ஆதரவு கேட்கும் நிலையில இருக்கிறதோட டிடிவியும் ஓபிஎஸும் எங்க கூட்டணியில இருக்கிறதால நாங்க ஜெயலலிதா படத்தை காட்டி பிரச்சாரம் செய்யறோம். நம்முடைய பொது எதிரி திமுக. அதனால கட்சி பாகுபாடை மறந்து அதிமுகவினர் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு பாமக தலைவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், அவருடைய மனைவி சௌமியா, மகள்னு மாம்பழ சின்னத்துக்கு தீவிர பிரச்சாரம் ஒரு பக்கம் நடக்க, நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா தன்னுடைய தம்பிகளோட மைக் சின்னத்திற்காக செய்யும் பிரச்சாரம் இன்னொரு பக்கம்னு விக்கிரவாண்டி தொகுதியே அனல் பறக்குது. அதிமுகவும் தேமுதிகவும் போட்டியிடலன்னு பகிரங்கமா சொன்னாலும் விக்கிரவாண்டியில உள்ள அதிமுக தேமுதிக வாக்காளர்கள் தேர்தல் அன்னைக்கு யாருக்கும் வாக்களிக்காம இருப்பாங்களா? அப்படியே வாக்களிச்சாலும் இவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க என்பதுதான் இமாலய கேள்வி. அதே நேரம் அந்தந்த கட்சிகள் வாக்காளர்களை கவர பல விதத்துல சந்தோஷப்படுத்துறதையும் தேர்தல் காலத்தில் காண முடிகிறது என்பதே நிதர்சனம்.